ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட்டு என்ன பார்க்க போனால் வீதம் அண்ட் வீதச்சாரம் சம் சால்வ் பண்ண போகிற ரேஷியோ சம்மு. அது இல்லாமல் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லோரும் இவ்வளோ நாள் கொஞ்சம் ஏனோ தானே படிச்சுப்பீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தானே படிச்சுக்கலான்னு சொல்லியிருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, நீ காரணம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம படிப்பில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிப்பில் காட்டணும். அதனால் மேக்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கூட போகுது. மேக்ஸில் ஈஸியாக 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துடலாம். 23 கன்ஃபார்ம் எடுத்துடலாம். 2 கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கு. 23 கண்டிப்பாக எடுத்துடலாம். நம்ம சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கொடுக்குற ஒர்க் அவுட் சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லாரும் நிறைய பேர் வந்து அந்த டிஎன்பிசி குரூப் 2 சேனல் கீழே லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரேஷியோ சம் போட்டுருந்தா அது ரிலேட்டடாக சம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. என்னதான் நம்ம எவ்வளோ சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டினாலும் நீங்கள் எவ்வளோ சம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சம் தான் கரெக்டாக உங்களால் போட முடியும். உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் சென்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா குரூப் அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ அவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ரேஷியோ சம் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A:B கொடுத்து B:C கொடுத்து நம்ம கிட்ட A:B:C வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா A:B:C வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்ன, A:B வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதில் போடுங்க 2:3. ஃபர்ஸ்ட்ல C வேல்யூ கொடுக்கலையா, B வேல்யூவே Cக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. 3 போட்டாச்சு. அடுத்த ரேஷியோ எடுத்துக்கோங்க. B:C வேல்யூ 4:5. B 4 C 5. A வேல்யூ கொடுக்கலன்னா B வேல்யூவை Aக்கு எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 போட்டாச்சு. இனி வந்து டைரக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 into 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 8 வருதா, 8 இது இப்போ 3 into 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 12, 3 into 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 15. வந்ததுக்கப்புறம் இந்த 3 சேம் டேபிளில் டிவைட் பண்ண முடியுமா பாருங்க. டிவைட் பண்ண முடியாது. அப்படி டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணிக்கிங்க. இது டிவைட் பண்ண முடியாதா, ஆப்ஷன் ஏதா ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல A:B:C வேல்யூ கொடுத்து C:D வேல்யூ கொடுத்து A:B:C வேல்யூ தானே கேட்டுக்கிறாங்க. வாங்க சம் அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேட்டது எழுதிக்கிங்க. A:B:C ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, 3 வேல்யூ ரேஷியோ கொடுத்துட்டாங்களா, அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. 2:3:4. D தெரியாதா, அதனால பக்கத்தால் இருக்கிற C வேல்யூ எடுத்து D போடுங்க. போட்டாச்சா. அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்க, CD ரேஷியோ கொடுத்துக்கிறாங்களா, CD ரேஷியோ போட்டுக்கோங்க. போட்டாச்சா. அடுத்தது நம்மளுக்கு B A ரேஷியோ தெரியாது. Bக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா C ரேஷியோ எடுத்து போடுங்க. என்ன 5 நம்மளுக்கு A ரேஷியோ தெரியாது, அதனால பக்கத்தால் இருக்கிற B ரேஷியோ எடுத்து போடுங்க. Aக்கு 5. அவ்வளோதான். இனி டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. 2 into 5 பண்ணால் 10, 10:3 into 5 15, 15:4 into 5 20, அடுத்து 4 into 7 28. ஆப்ஷன் ஏதான் ஆன்சர். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. சப்போஸ் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. சம்மெல்லாம் கஷ்டமே இல்லை. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம சேனல் ஒன்று ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினில் P:Q வேல்யூ கொடுத்து Q:R வேல்யூ கொடுத்து R:S வேல்யூ கொடுத்து P:S வேல்யூ கேட்டுக்கிறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா P/S போட்டு ஃபர்ஸ்ட் ரேஷியோவை எடுத்து எழுதிக்கிங்க. அதை எப்படி எழுதினா 1/3 எழுதி இன்ட்டு போட்டு அடுத்து செகண்ட் ரேஷியோ எடுத்துக்கோங்க. அதை பின்னத்தில் எழுதுங்க. ஃப்ராக்ஷனில் 3/4 இன்ட்டு அடுத்தது R:S வேல்யூ எடுத்து ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. 2/1. இனி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 3 கேன்சல் ஆகிடுது. இது 1 டைம் 2 டேரெக்டாக மேலே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 into 1 1 into 1 1/1 into 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 வருதா. P/S வேல்யூ 1:2 P:S வேல்யூ 1:2 சொல்லி ஃபைன் பண்ணிடல. இவ்வளோ ஈஸியாக சம் அப்ரோச் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினில் X:Y வேல்யூ கொடுத்து 4x + 5y 5x - 2y வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா X Y வேல்யூ வேணும். X வேல்யூ 3, Y வேல்யூ 4 எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4 into X வேல்யூ என்ன சொன்னால் 3 3 + 5 into Y வேல்யூ என்ன 4 அடுத்தது 5 into X வேல்யூ என்ன 3 3 - 2 into Y வேல்யூ என்ன 4 இனி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறது டிவைட் பண்ணுங்க. 4 into 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன வருது 12 12 + 5 into 4 டிவைட்
மல்டிப்ளேஷன் பண்ணால் 20 20 is to 5 into 3 மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது 15 15 மைனஸ் 2 into 4 மல்டிப்ளேஷன் பண்ண 8 வருதா 8. இப்போ வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 32 வருதா 32 is to 15லேருந்து 8 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 7 வருதா. ஃபைனலாக நம்மளுக்கு இதுக்கு என்ன ரேஷியோனா 32/7. இது is to எழுதினாலும் ஒன்று தான் 32/7 எழுதினாலும் ஒன்று தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பாருங்க இந்த கொஸ்டின் 5a + 3b / 2a - 3b = 23/5 எனில் a b யோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் தமிழ்ல பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு 5 × 5a + 3b = 23 × 2a - 3b. அடுத்தது இந்த 5 எடுத்து இதுக்குள்ளேயும் மல்டிப்ளிகேஷன் ஃபைல்னுங்க. 5 × 5a மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 25a ப்ளஸ் அடுத்து 5 எடுத்து இந்த 3b யோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 15b. 15b = இந்த 23 எடுத்து 2a ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 40a வருதா 40a. இந்த 23 எடுத்து 3b யோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 69b வருதா. இப்போ அந்த -69b இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் 15b + 69a 69b மாறுமா. அடுத்தது இந்த +25 எடுத்து இங்கே கொண்டு வாங்க. -25 ஆயிருமா. 46a - 25a. அடுத்தது இதுலேருந்து இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 84b வருதா. 84b = இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 21a வருதா. இப்போ பாருங்க இந்த a இங்கே வச்சுக்கோங்க. இந்த b இங்கே கொண்டு வாங்க. b கொண்டு வந்தீங்கன்னா இன்டூ இருக்கிறது கீழே வந்தால் டிவைடாக மாறுமா. இந்த 84 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 21 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இன்டூ இருக்கிறது இங்கே வந்தால் டிவைடாக மாறுமா டிவைட். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. இது 1 டைமு இது 4 டைமா. a/b = 4/1 வருதா. ஏவோட வேல்யூ என்னன்னா 4, பியோட வேல்யூ 1. இதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பாருங்க இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிக்கிறார் 2 எண்களின் விகிதம் 4:9. இதில் பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட 35 அதிகம் எனில் இரு எண்களின் பெருக்கல் பலன் என்ன. இதுமாற சம்மெல்லாம் தான் டிஎன்பிசியில் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ரேஷியோலேருந்து இதுமாற மாடல் சம் தான் வருது. இதுமாற சம்மெல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க 2 எண்களின் விகிதம். ஒரு எண் நான் 4xன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு எண் என்னன்னா 9xன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க பெரிய எண் என்ன 9x ஆனது சிறிய எண்ணை விட 35 அதிகம்னா மைனஸ் தானே. 4x = 35 அதிகம் சொல்லிட்டாங்களா. இதுலேருந்து நீங்கள் எக்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க. 9x - 4x மைனஸ் பண்ணிங்கன்னா 5x வருதா. 5x = 35. x = 35/5 கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் இது 7 டைமா. x = 7 சொல்லிட்டா அந்த எண்கள் என்னென்னு ஃபைண்ட் பண்ணிக்கங்க. ஒரு எண் 4xன்னு எடுத்துமா 4 × 7 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வருது 28 28. அடுத்தது இன்னொரு எண் 9x இதோட 9 × xோட வேல்யூ என்ன 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ண 63 வருதா. அடுத்தது பாருங்க இரு எண்களின் பெருக்கல் பலன். இந்த 2 எண்ணோட பெருக்கல் பலன் கேட்டிருக்கிறாங்க. பெருக்கல் பலனா பெருக்கி 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. 28 × 63 மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 1764. இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல ஷேரோட எல்லாத்தோட ரேஷியோ ஷேர் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. A/B/C யோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 35:20 டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட என்ன ஷேருக்கு வந்து ஷேருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, பி வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஷேருங்கிறது எவ்வளோன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டுனா அதுலேருந்து யாரை கேட்டுக்கிறாங்களோ அவங்கள மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். ஒரு ஷேர் நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஷேர் = டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 1162 டோட்டல் ஷேர் ரேஷியோ எவ்வளவு ஆட் பண்ணீங்கன்னா 83 வருதா. அந்த 83 பை கீழே போடுங்க. கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமு இது 14 டைமா. ஒரு ஷேருங்கிறது 14 கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட யாரோட ஷேர் கேட்டுக்க அமௌண்ட்டு ஏவோட அமௌண்ட்டு தானே கேட்டுக்கிறாங்க. ஏவோட அமௌண்ட் வேணுன்னா ஏவோட ஷேர் எவ்வளோ 14 × அதோட ரேஷியோ எவ்வளவு 35 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 490 வருதா. 490 தான் ஏவோட அமௌண்ட்டு. நீங்கள் பிவோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சம் புரியுதான்னு சொல்லி எனக்கு இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க 32 சென்டிமீட்டர் ஒரு நீளமுள்ள கம்பியானது 3:5 என்ற விகிதத்தில் இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எனில் பெரிய கம்பியின் நீளம் என்ன. 32 நீளம் உள்ள ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பி வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. 2ஆக பிரிக்கும் போது ஒன்னோட ரேஷியோ 3 இன்னொன்னோட ரேஷியோ 5னா அதில் வந்து பெரிய கம்பினா 5யோட ரேஷியோ இருக்குமா அதோட நீளம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா
எதோட நீளம் கேட்டுக்கிறாங்களோ பெரிய கம்பியின் நீளம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கம்பியோட வேல்யூ ரேஷியோ என்னமோ அந்த ரேஷியோ பைக் மேலே போடுங்க. பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா இந்த 2 ரேஷியோவும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வருது 8 வருதா, அந்த 8 வந்து கீழே போடுங்க. கீழே போட்டு இன்ட்டு இங்கே கொடுத்த கம்பியோட மொத்த நீளத்தை இங்கே போட்டுக்குங்க. போட்டு இனி கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் வேலை முடிஞ்சு. இது 1 டைமு, இது 4 டைமா, 5 × 4 மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது 20 சென்டிமீட்டர் வருதா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதே வந்து சிறிய கம்பி நீளம் கேட்டிருந்தாங்க. இங்கே 5 போகிறதுக்குள்ள சிறிய கம்பியோட நீளத்தோட ரேஷியோ எவ்வளவோ அதை எடுத்து இங்கே போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. நீங்கள் சிறிய கம்பியோட நீளம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் 9000 ஆனது ஏபிசி 3 பேருக்கு 4:5:6 ரேஷியோவில் 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்னா ஏ மற்றும் சி பங்குகளின் வித்தியாசம், ஏ மற்றும் சிஓ கொடுக்கூட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க, ஏ மற்றும் சி பங்குகளின் வித்தியாசம். அப்படின்னா ஏமே சியோட ரேஷியோ மைனஸ் பண்ணீங்க. 6 - 4 மைனஸ் பண்ணால் என்ன வருது 2 வருதா. அந்த 2 எடுத்து பைக்கு மேலே போட்டுங்க. பைக்கில் என்ன பண்ணீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 + 4 10, 10 + 5 15. அந்த 15 இங்கே போட்டுக்கோங்க. இன்ட்டு இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 9000. 9000 இங்கே போட்டுக்கோங்க. இனி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. இது 1 டைமு, இது 600 டைமா. இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 2 × 600 மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது 1200 வருது. அவங்களுக்கான டிஃபரன்ஸ் 1200 சொல்லி ஃபைன் பண்ணி இந்த கொஸ்டினில் மீன் ப்ரொபோஷனல் கேட்டுக்கிறாங்க. இது சில டைம் எக்ஸாமில் கேட்க கூட சான்ஸ் இருக்குது. மீன் ப்ரொபோஷனல்னா ஸ்கொயர் ரூட் போட்டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துக்கிறாங்களோ அதை அப்படியே எடுத்து ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதுங்க. 9 × 16. 9 வந்து ஸ்கொயர் ரூட் விட்டு ரிமூவ் பண்ணும்போது 3 × 3 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துலாமா. ஒரு 3 × 16 எப்படி எழுதலாம் 4 × 4 எழுதலாமா. 2 4க்கு ஒரு 4 வெளியே எடுத்துடலாமா. இனி டைரக்டாக மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது 12 வருதா. 12 தான் ஆன்சர். இதோட மீன் ப்ரொபோஷனல் 12. அதே போல் தேர்ட் ப்ரொபோஷனல், ஃபோர்த் ப்ரொபோஷனல் எல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினில் ஏயின் 20% ஈக்குவல் பியின் 30% ஈக்குவல் சியின் 1/6 எனில் A:B:Cயோட வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் எடுக்கும்போது ஏவின் A × 20%ன்னு கொடுத்துக்கிறாங்களா. 20/100ன்னு எழுதலாமா. ஈக்குவல் டு பியின் 30%. இந்த B × 30% எப்படி எழுதலாம் 30/100ன்னு எழுதலாமா. 30%க்கு என்ன மீனிங்னா 30/100 இந்த பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஓகேவா. போட்டாச்சு. இனி கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் ஆயிரு. இந்த 10 இங்கே 0 0 கேன்சல் ஆகி இந்த 10 கேன்சல் ஆயிரு. ஏ இங்கேயே வச்சுக்கோங்க. இங்கே இன்டூவில் இருக்கிற பி இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறிடுமா டிவிஷன். இங்கே 3 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இன்டூவில் இருக்கிற 2 இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறிடுமா /2. இப்போ A:B வேல்யூ என்னன்னா 3:2ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோமா. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா BCயும் எடுத்துக்கோங்க. Bயின் 30%. B × இன்னா இன்ட்டுன்னு அர்த்தம். 30% எப்படி எழுதலாம் 30/100ன்னு எழுதலாமா. 100 ஈக்குவல் டு போட்டாச்சு. Cனா C × இன்னா இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு 1/6. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா 0க்கு 0 கேன்சல் பண்ணி மிச்சம் எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மிச்சம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் B இங்கே வச்சுட்டு இங்கே இன்டூ இருக்கிற C இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறிடுமா. டிவிஷன் C ஈக்குவல் டு இங்கே மேலே இருக்கிற 3 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறிடுமா. டிவிஷன் இன்ட்டு இங்கே ஏற்கனவே இருக்கிற 6 அப்படியே போட்டு இங்கே டிவைடில் இருக்கிற 10 அங்கே வந்துச்சுன்னா மேலே வந்துருமா இன்டூவில். இப்போ கேன்சல் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. இது 5 டைமு, இது வந்து 3 டைமா. இனி மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. வேறு எதுவும் பண்ண முடியாது. 5/9 வருதா. 5/9 வச்சுக்கோங்க. B/Cயோட வேல்யூ 5/9 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு A:B:Cயோட வேல்யூ தானே கேட்டுக்கிறாங்க. ஏற்கனவே சம் 2 ரேஷியோ கிடச்சிச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்போம். அது ஃபாலோ பண்ணுங்க. ஏவோட வேல்யூ வேணா இங்கே இருக்கிற ஏவை எடுத்து இங்கே இருக்கிற பியோட மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 3 × 5 மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது 15 வருதா. 15 அடுத்து பியோட வேல்யூ வேணா இந்த B எடுத்து இங்கே இருக்கிற பியோட மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 10 வருதா. 15:10. அடுத்து இங்கே இருக்கிற C எடுத்து இங்கே இருக்கிற பியோட மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 18 வருதா.
ஆப்ஷன் டி தான். பாருங்க இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:5 கொடுத்து இதுல வந்து பாய்ஸ் 20 பேர் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து கேர்ள்ஸ் எவ்வளவு பேருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணனா எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியான மெத்தடு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்த ரேஷியோ அப்படியே எடுத்துக்கோங்க. 4/5 ஈக்குவல் டு 4ங்கிறது பாய்ஸோட ரேஷியோவா, பாய்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்களோ 20 அவங்களோட கேர்ள்ஸ் தெரியாது, கேர்ள்ஸ் தான் ஃபைன் பண்ண, அதனால அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ ரேஷியோ ஃபார்மேட்ல வந்துச்சா இந்த ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. பண்ணா 4x ஈக்குவல் டு 20 இன்டூ 5 வருமா. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 20 இன்டூ 5 இங்கே இன்டூ இருக்கிற 4 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறிடுமா. 4 கேன்சல் பண்ணுங்க. 4th டேபிள் 1 டைமு 25 டைமா. எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 25யா. அந்த கிளாஸில் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 25 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா பாய்ஸோட ரேஷியோ எவ்வளோ 4ஆ, எவ்வளோ பாய்ஸ் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க 20னா இங்கே 4ஓட எந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 20 வருன்னு பாருங்க. 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தானே வரும் 5. 4 into 5 20ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோமா. இந்த ரேஷியோட கேர்ள்ஸோட ரேஷியோட இந்த 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 5 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வருது 25 வருதா. ஈஸியாக அந்த கிளாஸில் 25 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். கொஸ்டினில் a plus b யோட வேல்யூ சம் ஆஃப் 2 நம்பர் ஆட் பண்ணால் என்ன வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு a/b யோட வேல்யூ கொடுத்துட்டு நம்ம கிட்ட a-வோட வேல்யூ என்ன b-யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் a-வோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க, டோட்டல் ரேஷியோ, இந்த ரேஷியோவை டோட்டல் பண்ணுங்க. 5 + 2 ஆட் பண்ணீங்கன்னா 7 வருதா. இந்த 7 இங்கே போட்டுக்கோங்க. ஏவோட ரேஷியோ தானே கண்டுபிடிக்கிற, ஏவோட ரேஷியோ வேல்யூ என்ன அதோட வேல்யூ இங்கே எடுத்து போடுங்க. 2 இன்டூ ஓவராலாக 2 ஆட் பண்ண என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இங்கே போட்டுக்கோங்க. 49 இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமு, இது 7 டைமா. 7 இன்டூ 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 14 வருதா. ஒன்னோட வேல்யூ 40. இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம். கீழே வந்து டோட்டல் ரேஷியோ வேல்யூ போட்டுக்கோங்க. பியோட ரேஷியோ எவ்வளோ 5 இன்டூ அடுத்தது 49 போட்டுக்கோங்க. 1 டைம், இது 7 டைமா. 5 இன்டூ 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 35 வருதா. இன்னொரு நம்பரோட வேல்யூ 35ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். சம்மாவை இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க.